மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கு ஒரு 7 வழிமுறைகளை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. முதலாவது, நம்ம வீட்டில் தினந்தோறும் வாசல் தெளித்து கோலம் போடணுங்க. ஸோ இதுதான் நம்ம தாயாரை முதலாக நம்ம வீட்டுக்கு தினமும் வரவேற்கக்கூடிய முதல் முறை. அண்ட் இரண்டாவதாக, தினமும் நம்ம வீட்டில் மந்திர ஒலிகளை ஒலிக்க செய்யணும். காலையும் மாலையும் மந்திர ஒலிகள் ஒலிப்பது நம்ம வீட்டுக்கு நல்லதொரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வருங்க. அண்ட் மூன்றாவதாக, நம்ம தினந்தோறும் சாமிக்கு பூ மாற்றிட்டு தான் விளக்கு வைக்கணும். அண்ட் அந்த பூவும் வாசனை மலராக இருந்தால் ரொம்ப உத்தமம். அண்ட் நான்காவதாக, தினமும் பஞ்ச பாத்திரத்தில் நீரை மாற்றிட்டு தான் நம்ம சாமி கும்பிடணும். ரொம்ப முக்கியமான 5வது விஷயம், காலையும் மாலையும் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறமா ஊதுபத்தியோ அப்படி இல்லைன்னா சாம்பிராணி தூபமோ காட்டணுங்க. வீடு முழுக்க காட்டுறதும் ரொம்ப நல்லது. சுவாமிக்கு தினமுமே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணணும்.